சில பேர் வீட்டை இணைக்கிறதுக்கு இல்ல உடைக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இதுக்கான வித்தியாசத்தை சொல்லணும்னு அவசியம் ஒண்ணும் இல்ல. இன்னும் நல்லா நீளமா பேசுவீங்க போல இருக்கு. உட்கார்ந்து சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம், பேச்செல்லாம் ஒண்ணு நீளாது. சுருக்கமா நான் சொல்லிடுறேன். எங்க ராதா ரொம்ப தங்கமான பொண்ணு. அவ மேல கோவப்பட்டுக்கிட்டு யாரும் வீட்டை விட்டு போக மாட்டாங்க. இந்த பாட்டியும் இங்க இங்கிலீஷ் கத்துக்க வந்திருக்காங்களா? இல்ல கண்ணா, நான் கத்துக்க வேண்டிய எல்லாத்தையும் ஏற்கனவே கத்துக்கிட்டேன். இனிமே நீங்க தான் எழுத படிக்க கத்துக்கிட்டு முன்னேறணும். சூப்பர் பாட்டி. எங்க மிஸ் அடிக்கடி சொல்வாங்க படிக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லைன்னு. சோ நீங்களும் படிக்கலாமே. மோகன் நல்லா சொல்லி கொடுப்பாரு. நம்ம ராதாவுக்கு நல்ல விஷயம் கத்து கொடுத்திருக்காரு. உங்க பேத்தி எவ்வளவு கத்துக்கிட்டான்னு பாருங்களேன். நீ சொல்ல, கட்டிடத்துக்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன? கட்டிடத்தை தானே ஹவுஸ். நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், வா வான்னு சொல்றேன்ல. பாட்டி என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? பாட்டி பாருங்கள் நேயர்களே, மீண்டும் ஒருமுறை புத்தகத்தை கையில் இருந்து பிடுங்கி விட்டு ராதாவை வேலை செய்ய அழைத்து செல்கிறார். பாவம் இந்த அவளை பெண். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் என்ன சொல்றது? நீங்க அவளை வேலை செய்ய ஒண்ணு நான் கூப்பிடல. ரிஷியோட அவளை வெளியே அனுப்ப போறேன். இவனுக்கு ராதா கூட கல்யாணம் ஆக போகுது. பாட்டி தானாவே டேட்டுக்கு இவன் கூட ராதாவை அனுப்ப போறாங்க. அதுக்காக சந்தோஷப்படாம இவன் முகம் ஏன் பயந்த மாதிரி அப்படி இருக்கு? ஐயோ, என்னால இந்த அரிப்பை தாங்கவே முடியலையே. நடக்கிறதெல்லாம் பார்த்தா மோகன் என் உயிரை எடுத்துட்டு தான் போவான் போல இருக்கே. நீ என்ன சாப்பிடுற? ஆப்பிள் மா. கொஞ்சம் கூட மா. சீ, தலைய சொரிஞ்சிட்டு அதே கையால ஆப்பிள வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப தலையை போட்டு சொறியறீங்க. அம்மா, நீங்க இன்னும் தலைய சொரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. தாமினி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில நீ ஒரு விஷயம் சொன்னல, அதால தான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ ஓ, இப்போ புரிஞ்சு போச்சு. இதுதான் அம்மா பொண்ணோட பிளானா? அது எப்படி இவ வெளியே போவா? எங்க கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கா, அவ படிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்க அவளை வெளியே தோறத பாக்குறீங்க. வாட் a bad influence. இவ நல்ல பொண்ணு, நல்ல ஸ்டூடண்ட், நல்ல கேர்ள். அவளை இப்படி கெடுக்குறீங்களே. நன்றி மோகனையா. Thank you. பாட்டி, எனக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்குல்ல. கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, என்னால எப்படி போக முடியும்? அதுக்கு அதுக்கு என்ன? வாழ்க்கையில படிப்பு ரொம்ப முக்கியம் இல்ல. இங்க பாருமா, கல்யாணம் கூட தான் ரொம்ப முக்கியம். எந்த பையனை இவ கல்யாணம் பண்ணிக்க போறாளோ அவன் கூட நேரம் செலவழிக்கணும்ல. ஆனா பாட்டி, இப்ப எனக்கு என்னோட படிப்பு தான் முக்கியம். என்னால போக முடியாது. ஆமா சூப்பர் பாட்டி, ராதா சொல்றது தான் கரெக்ட். அப்படின்னா சரி, நான் ரிஷி கிட்ட போய் சொல்லிடுறேன். இவளுக்கு கிருஷ்ணனுக்கு எடுக்கிற ஆரத்தி பத்தி எல்லாம் கவலை இல்ல, அதனால வரலன்னு சொல்லிடுறேன். என்னது, கிருஷ்ணரோட ஆரத்தியா? நிஜமாவா பாட்டி? உண்மையதான் சொல்றேன். ஆர்வமா இருக்கா? ஐஸ்கிரீம் கூட நான் இவ்ளோ ஆர்வமா இருந்தது இல்ல. ஒண்ணும் புரியல. ஏதாவது பண்ணு மோகன். ராதாவை அந்த அட்டைப்பூச்சி கிட்ட போக விடாத. மோகனையா, அது என்னன்னா, மிச்சம் இருக்கிறத நம்ம நாளைக்கு படிக்கலாம். நான் இன்னைக்கு கிருஷ்ணரோட ஆரத்தியை பார்க்க போயிட்டு வரேன். வாங்க போலாம். ஆனா அது அப்படியே போவ. எங்க போற? அது கிருஷ்ணரோட ஆரத்தியை பார்க்க போறேன். என்னது? படிப்பை இப்படி பாதியிலே விட்டு போனா அந்த சரஸ்வதியை அவமானப்படுத்துற மாதிரி. இப்ப நீ கிருஷ்ண பரமாத்மாவுக்காக சரஸ்வதி தேவி அவமானப்படுத்தினா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சரஸ்வதி தேவிக்கு நடுவுல சண்டை வந்துரும்ல.
யோசிச்சு பாரு, உன்னால கடவுள் 2 பேருக்கு சண்டை வந்துருச்சுன்னா அப்புறம் கிராமத்தை யார் பாத்துப்பா, சிட்டியை யார் பாத்துப்பா? நம்மளையும் தான் இல்ல. நான் இதை யோசிக்கவே இல்ல. உட்காரு. மோகனையா, ஒருவேளை என்னால கிருஷ்ணருக்கும் சரஸ்வதிக்கும் நடுவுல சண்டை வந்துருச்சுன்னா நான் இப்ப என்ன பண்றது? கரெக்ட். என்ன பண்ண முடியும்? என்ன பண்றது? மோகன், அவளை போக விடு. நான் இங்க அவளை தடுத்து அவ்வளவுதானே உட்கார்ந்து படிக்கிறேன். மோகன், என்ன மோகன் இதெல்லாம் விளையாட்டு? ராதாவை போகதான் விட. ராதாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுது மோகன். மாப்பிள்ளையும் பொண்ணு சேர்ந்து வெளியில போனாதானே ஒருத்தர் புரிஞ்சுக்க சான்ஸ் கிடைக்கும். ராதா, நீ மாப்பிள்ளையோட போயிட்டு வாமா. அட என்ன நீங்க தேவையில்லாம மோகன் சார் மேல கோவப்படுறீங்க? ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. அவருக்கு ராதாவோட படிப்பு மேல அக்கறை இருக்கு, வேற எதுவும் இல்ல. இல்லையா மோகன் சார்? ஆனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்கிட்ட இருக்கு. ராதாவுக்கு நான் படிப்பு சொல்லி கொடுக்கிறேன். எப்படியும் அவங்க இனிமே என்னோட பொறுப்பு தானே. நானே படிப்பு சொல்லி கொடுக்கிறேன். என்ன மோகன் சார்? பாத்தியா, எல்லா பிரச்சனையும் தானாவே சால்வ் ஆயிடுச்சு. மாப்பிள்ளையே நம்ம ராதாவுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா 2 பேரும் நல்லா பேசி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. நட்பு தான் காதலோட முதல் படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ ராதாவோட எல்லா பொறுப்புகளையும் ரிஷி கிட்ட கொடுத்துடலாம், அவர் பாத்துக்குவாரு. மோகன், அந்த புக்ஸை எல்லாம் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துறேன். என்னப்பா, எடுத்துக்கூட. ரொம்ப சிம்பிள். மோகனையா,
போச்சு, அதையும் கொடுத்துரு. இது இந்த மாஸ்டரோடது. சரி பரவாயில்ல. ராதா நம்ம போலாமா? எழுந்து வாமா, வா. டோன்ட் வரி. ராதா சொல்வால, எப்போ ஒரு டோர் க்ளோஸ் ஆகுதோ அப்போ வேற விண்டோ கண்டிப்பா ஓபன் ஆகும். நீ நிம்மதியா சில் பண்ணு. நான் வேற ஏதாவது பிளான் போடுறேன். என்ன பாக்குற? இதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ட்டான பொண்ண பார்த்தது இல்லையா? நீ என்ன இப்படியே பார்த்துட்டு இரு. நான் அங்க போய் பார்க்கறேன். அடுத்து நான் என்ன பண்ணணும்னு. சாயந்தரம் ஆரத்தியே முடிஞ்சு போயிருக்கோம். இப்போ உங்களுக்கு பிளேயர் சொல்லி போட்டு படிப்ப ஆரம்பிச்சிடலாம். வாங்க. அமரதா, நீங்க 10ஆவதுல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? அது அது யார்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு ரிஷி? ஏன்னா முக்கியமானதா இருந்தா பேசுங்களேன். உங்களை விட முக்கியமானது இல்ல. வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். சரி. ரிஷி, நீங்க ஃபோன் பேசிட்டு வாங்க. ஒரு 2 நிமிஷம். அடுத்த 15 நிமிஷத்துல நீ என்ன பார்க்க வரலனா நான் நீ இருக்கிற இடத்துக்கு வந்துருவேன். ஐயோ இல்லைங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? நானே உங்களை பார்க்க வரேன். வச்சிடுறேன். ரிஷி, நீங்க எங்கேயாவது போகணும்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. மோகன் சாரை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமால, பாட்டி அவர்கிட்ட தேவையில்லாம எப்படி எல்லாம் பேசிட்டாங்க. பாவம் மோகன் ஐயா, அவர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஆனா மத்தவங்க அவரை குற்றவாளியா பாக்குறாங்க. நானுமே குற்றம் பண்ணிட்டேன் ராதா. மோகன் சார் படிப்பு சொல்லி கொடுக்க ஆசைப்பட்டாரு. நான் அதை அவர்கிட்ட இருந்து பறிச்சிட்டேன். நம்ம 2 பேரும் எப்படியும் வாழ்க்கை பூரா ஒண்ணா இருக்க போறோம். ஆனா கொஞ்ச நேரம் அவர் உனக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்டாரு. அந்த சந்தோஷத்தை அவர்கிட்ட இருந்து பறிக்க வேணாம். அதுவும் இல்லாம ராதா, என் மனசுல இருக்கிறத சொல்றேன். என் கூட படிக்க உட்கார்றது அவ்வளவு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல. பேசாம ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க அவர்கிட்டே போய் படிங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க ரிஷி. நான் சந்தோஷமா இல்ல, வருத்தமா இருக்கேன். ஆனா அதுக்கு வேற காரணம் இருக்கு ரிஷி. நம்மளோட இந்த உறவு புதுசு. இத ஒரு பொய்யாலையோ இல்ல உண்மையை மறைச்சோ நாம ஆரம்பிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
உங்களுக்கே நல்லா தெரியும், நான் மோகன் ஐயாவை என் கடவுளா பார்க்கறேன். இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி நான் அவருக்காக சில வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன். முதல் வேலை, மோகன் ஐயா மனசுல கிருஷ்ணர் மேல பக்தியை கொண்டு வரணும். ரெண்டாவது, மோகன் ஐயாவுக்கும் குஷிக்கும் இடையில இருக்க அந்த இடைவெளிய நான் சரி பண்ணணும். அடுத்து மூணாவது, மோகன் ஐயாவோட வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷத்தை கொண்டு வரணும். ராதா, நம்மளோட எண்ணம் சரியா இருந்ததுன்னா கிருஷ்ணரும் ராதாவும் அதை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாங்க. நீங்க உங்களோட வேலையில கவனம் செலுத்துங்க, அது எல்லாமே நடக்கும். நான் இப்படியெல்லாம் பேசுனது கேட்டு உங்களுக்கு என் மேல கோவம் வரலையா? கண்டிப்பா இல்லைங்க. எவ்வளவு நல்ல வேலை பண்ண போறீங்க, நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? நிஜமாவா? நிஜமாதான். இப்ப நீங்க போங்க. மோகன் சார் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சரி, நான் போயிட்டு வரேன். மோகன் ராதா கிட்ட பேசினா கூட எனக்கு வயிறு பத்திக்கிட்டே எரியுது. ஆனா இவனை பாரு, ராதா இவனை விட மோகன் லைஃப்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கா. மோகனோட சந்தோஷத்துக்காக என்னென்னமோ பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனா இவன் கவலையே படாம சுத்துறான். பார்ட்னர், இப்ப நீ என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற. இது நல்ல விஷயம் தானே. அந்த அட்டைப்பூச்சி ராதாவை அவன் கூட வெளியே கூட்டு போகாம படிக்கிறதுக்காக அவளை இங்க அனுப்புறான்ல. ஐயோ, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? ஆ? முதல்ல ராதாவுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க அவ ஆர்வமா இருந்தான். அப்புறம் அவனுக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோனை பார்த்தவனும் டென்ஷன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் ராதாவோட படிப்புக்காக உன்கிட்ட அவளை அனுப்பிட்டான். கொஞ்சம் சந்தேகமா இருக்குல்ல? இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அடியே பிரச்சனைக்கு பிறந்தவள, என்ன சைக பாஷையில பேசிக்கிட்டு இருக்கியா? இன்னையில இருந்து உனக்கு டிவின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த டிவியை பார்த்து பார்த்து தான் மனசுல பெரிய டிடெக்டிவ் நினைப்பா உனக்கு. நான் டிடெக்டிவ் மாதிரி சுத்துறனால நிறைய விஷயம் எனக்கு தெரியுது. இதுல ஏதோ தப்பு இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணுங்கற நீ? நீ போய் அவனை ஃபாலோ பண்ணு. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடி. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, அவ ஒரு ஃப்ளவர். அண்ட் நீ அவளை பிரச்சனையில இருந்து காப்பாத்துற முள்ளு. நான் போட்டுமா? சீக்கிரம் போ. சரி, போறேன். மோகன் ஐயா, நான் வந்துட்டேன். இனிமே உங்ககிட்டயே நான் படிக்கிறேன். படிக்கலாமே. ஐ மீன், நீ படி, அப்புறமா என்ன, நான் வெளிய போறேன், வந்து பாக்குறேன். இல்ல, எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்க மோகன் ஐயா. ராதா, அவர் வந்துருவாரு. நீ வந்து படி. அதில்ல குஷி. வா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நீ தனியாவே ஸ்டடி பண்ணு. என் மிஸ் சொல்வாங்க செல்ஃப் ஸ்டடி ரொம்ப நல்லதுன்னு. நீ இத உட்கார்ந்து படி. நான் வந்துடுறேன். சரி. அப்புறம் அந்த அட்டைப்பூச்சி ரிஷி இப்ப என்ன பண்றான்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆமா குஷி, ஒருவேளை அவன் நிஜமாவே ஏதாவது தப்பு பண்றானா அத கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். அது 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 தலையெல்லாம் ஒரே பேனா இருக்குல்ல, அதான் அத வாரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். பேனா? அது எடுத்து ஏன் இங்க கொட்டுறீங்க? வெளிய போங்க, தலையில வேசலின் போடுங்க. இங்க நடு வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மோகன் தம்பி, இங்க சீவுறதுனால எந்த தப்பும் இல்லப்பா. நீ எதுக்கு பயப்படுற? பேன் தானே, அதுவே போயிடும். அதுக்கு வீட்டுக்குள்ளே பண்ணுவீங்களா? அதோட இந்த பேனு தலை விட்டு தலை ஏறும். ஏன் தலைக்கல எந்த பேனும் வேணாம். இங்க பாருப்பா, உன் தலையில பேன் இருந்தா கூட நானே வந்து உன் தலைய வாரி எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுறேன்ப்பா. எடுத்ததெல்லாம் இங்க வச்சு இப்படி இப்படி குத்திடுவான்ப்பா. என்னப்பா மாமியார் மருமகனுக்காக இது கூடயா செய்ய மாட்டா? நான் சரியான குரங்கு குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன்.
குரங்குங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க முதல்ல தள்ளி போங்கல. ஒழுங்கா படி விடுங்க. பேன் எடுக்கிறேன்னு உங்களை இதே மாதிரி வேற எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஏன் தோணுது? இப்படி தலைவெறி கோலமா எங்கேயோ பார்த்திருக்கேன். கொஞ்சம் அப்படியே இப்படி பாருங்க. அவங்களும் இப்படிதான் சிரிச்சாங்க. ஆனா எங்க நான் இதை எங்கேயோ பார்த்திருக்கேன். உங்களை நான் நீதான் டெய்லியும் என்ன பாக்குறியேப்பா. நீ குஷி மாதிரி சின்ன வயசுல இங்கதான் இருக்கியா? அவன் போயிட்டா, சீக்கிரம் போ. போ சீக்கிரம் போங்க. சீக்கிரம். ஐயோ இப்படி எல்லாம் வீட்டுக்குள்ள பண்ணாதீங்க. இங்க சின்ன குழந்தை இருக்கா. குஷி இப்படி வா. தூரமாவே இரு. இந்த பாட்டி பக்கமே வராத. கொஞ்சம் வழி விடுங்க, நான் வெளியே போகணும். ஐயோ அம்மா. நல்ல வேலை தப்புச்சு. இது வேற அரைச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க திருட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. மோகன், இவ்ளோ அவசரமா எங்க போயிட்டு நான் வந்து சொல்றேன். அட மோகன், எங்க போற? ஏன் இவ்ளோ டைம் ஆகுது? அப்பாக்காக காத்திருக்கியா குஷி? யாரோட அப்பாக்காக? குஷி, உன்னோட அப்பா மோகன் ஐயா தான். அப்பான்லாம் எதுவும் சொல்லாத. அவர் எனக்கு பார்ட்னர் மட்டும்தான். அப்பான்லாம் சொல்லாதீங்க. நீதான் கூப்பிட மாட்டேங்கிற குஷி. ஆனா மோகன் ஐயா உனக்கு அப்பா தான் குஷி. ஓ காட், நீ மறுபடியும் கிளாஸ் எடுக்காத. அவர் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு இல்ல குஷி? நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். டென்ஷன்? எதுக்கு டென்ஷன் குஷி? இப்பலாம் என்னோட லைஃப்ல ஒரே ஒரு டென்ஷன் தான் இருக்கு. அது நீதான். நானா? நான் என்ன பண்ண குஷி? ஒண்ணும் பண்ணல. நீ சாப்பாடு இங்க வச்சுட்டு இங்க இருந்து போயிடு. அவர் திரும்பி இங்க வந்துட்டாருன்னா என்கிட்ட சொல்லு. அவருனா யாரு? மோகன் ஐயாவா? அவர்தான். அவர் என்கிட்ட அனுப்பி வை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். நான் போறேன். கிருஷ்ணருக்கு வேற நெய்வேத்தியம் வைக்கணும். நீ சாப்பிடு, சரியா?